friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல நம்ம எல்லாருக்குமே ரொம்ப விருப்பமான cold coffee. அது மட்டும் இல்லாம coffee milkshakeம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு instant coffee powder எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச என்ன பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து Nescafe எடுத்துர்க்கேன். இப்போ இத வந்து தண்ணில கரைச்சு வச்சிரலாம். 1 டேபிள்ஸ்பூன் coffee powder. உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா வேணும்னா 2 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்து இத வந்து நல்லா கரைச்சு வெச்சுக்கோங்க. கூடவே 2 டேபிள்ஸ்பூன் சாக்லேட் சிரப் எடுத்துர்க்கேன். Cheers. அடுத்து 1 கப் பால் எடுத்துர்க்கேன். இந்த பாலை காய்ச்சினதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு நல்லா சில்லுன்னு எடுத்துக்கோங்க. ஐஸ் கியூப்ஸ் வேணும்னா சேர்த்துக்கலாம். ஆனா பாலே ரொம்ப சில்லுன்னு இருக்கறதுனால நான் ஐஸ் கியூப் எதுவும் சேர்க்கல. இப்போ இதெல்லாத்தையும் ஒரு மிக்ஸில மாத்தி blend பண்ணிடலாம். 1 கப் சில்லுன்னு இருக்கிற பால், நம்ம கலந்து வச்சிருக்க காஃபி, 2 டேபிள்ஸ்பூன் சாக்லேட் சிரப், நான் வந்து ஹெர்ஷீஸ் எடுத்துர்க்கேன். கடைசியா தேவையான அளவு சர்க்கரை, 2 ல இருந்து 3 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை உங்களுக்கு இனிப்புக்கு ஏத்தவாறு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸில பீட் பண்ணிடலாம். அவ்வளவுதான், நம்மளோட கோல்ட் காஃபி சூப்பரா தயாராயாச்சு. இப்போ வந்து டம்ளர்ல ஊத்துறதுக்கு முன்னாடி டம்ளரை லைட்டா டெக்கரேட் பண்ணிடலாம். சைடுல கொஞ்சமா சாக்லேட் சிரப் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம வச்சிருக்க கோல்ட் காஃபியை உள்ள சேர்த்தலாம். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இன்னும் நல்லா சில்லுன்னு வேணும்னா ஐஸ் கியூப் சேர்த்துக்கோங்க, நல்லா இருக்கும். டடா, நம்மளோட கோல்ட் காஃபி அழகா தயாராயாச்சு. இப்போ இத நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஆஹா, என்ன சுவை! நீங்களும் கண்டிப்பா இந்த கோல்ட் காஃபியை வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம வந்து காஃபி மில்க் ஷேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி 1 கப் பால் நல்லா சில்லுன்னு எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காக 2 டேபிள்ஸ்பூன் காஃபி பவுடர்ல 2 டேபிள்ஸ்பூன் தண்ணி கலந்து வச்சிருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் சாக்லேட் சிரப் அதையும் உள்ள சேர்த்தலாம். 2 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை, கடைசியா 1 ஸ்கூப் ஐஸ்கிரீம். நான் வந்து வெண்ணிலாவும் சாக்லேட்டும் கலந்த ஐஸ்கிரீம் எடுத்துர்க்கேன். இப்போ இதெல்லாத்தையும் மிக்ஸில சேர்த்துட்டு பீட் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளவுதான், நம்மளோட காஃபி மில்க் ஷேக்கும் தயார். மறுபடியும் டம்ளரை லைட்டா டெக்கரேட் பண்ணிக்கோங்க. மில்க் ஷேக்கை உள்ள சேர்த்துக்கோங்க. மேல கொஞ்சம் whipped cream. இது வந்து சும்மா அழகுக்காக தான் சேர்த்துக்கிறோம், சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, சேர்க்கலனாலும் பரவாயில்ல. கொஞ்சம் சாக்லேட் சிரப், கடைசியா ஜாலியா இருக்கிறதுக்காக ஒரு கொடை. அவ்வளோதான், டடா, நம்மளோட காஃபி மில்க் ஷேக்கும் தயார். நான் இதை நல்லா ஜாலியாக ருசிச்சு சாப்பிட போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக கோல்ட் காஃபியும் மில்க் ஷேக்கையும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.